ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் தான் வாழ்க்கையில் எந்த முடிவெடுத்தாலும் அந்த ஊரில் இருக்கிற ஒரு முனிவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் கேட்டு நடப்பான். ஒரு தடவை அந்த வாலிபன் காட்டுக்கு வேட்டையாட போனான். அப்போது மரத்தில் இருந்த ஒரு குருவியை பார்த்து அம்பை செலுத்தினான். அந்த அம்பு குறி தவறி ஒரு தேன் கூட்டை தாக்கிருச்சு. அந்த தேன் கூட்டில் இருந்த ஒரு குருவி அங்கே விறகு சேகரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை துரத்தி அவள் கண்களில் போய் குத்திடுச்சு. வலி தாங்க முடியாமல் அந்த பெண் அங்கேயே மயக்கமாயிட்டா. இதை பார்த்த அந்த வாலிபன் அவளை வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு ஓடினான். அவளை முழுமையாக சோதிச்சு பார்த்த வைத்தியர் இனி இந்த பெண்ணுக்கு ஒரு கண் பார்வை தெரியாதுன்னு சொன்னார். உடனே அந்த வாலிபன் அந்த பெண்ணோட பெற்றோரை நேரில் பார்த்து தான் தெரியாமல் தவறு செஞ்சுட்டதா சொல்லி வருத்தப்பட்டான். ஆனால் அவளோட பெற்றோர் ஒரு கண் ஊனமாக இருக்கிற தான் மகளுக்கு இனி எப்படி திருமணம் நடக்கும்னு சொல்லி மனசுக்குள்ளே வேதனைப்பட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த வாலிபன், ஐயா, நீங்கள் விருப்பப்பட்டா உங்கள் மகளை நானே திருமணம் செய்துக்கிறேன்னு சொன்னான். அவங்க மௌனமாக இருக்கிறத பார்த்து அதை சம்மதம்னு எடுத்துக்கிட்டு அவளை தன்னோட அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டான். ஊர் வந்ததும் நேராக அந்த முனிவரை சந்தித்து காட்டில் நடந்த விஷயங்களையெல்லாம் சொல்லி எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கன்னு கேட்டான். முனிவர் அந்த இளம் பெண்ணை கொஞ்ச நேரம் உத்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த வாலிபன் கிட்ட, மகனே, அடுத்த 10 மாதத்தில் உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த உடனே அதை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாரு. சரியாக 10 மாதம் கழித்து அந்த முனிவர் சொன்ன மாதிரியே அவனுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு முனிவரை சந்திக்க போனான். அந்த குழந்தைய வாங்கின முனிவர் ஏற்கனவே தயாராக வெட்டி வச்சிருந்த குழியில் அந்த குழந்தைய வச்சு மண்ணை போட்டு மூடிட்டாரு. இதை பார்த்த அந்த வாலிபன் அதிர்ச்சியோட என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தான். முனிவர் அமைதியாக அந்த வாலிபனை பார்த்து, மகனே, இனி சரியாக 15 மாதங்கள் கழித்து உனக்கு மறுபடியும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அப்போது அந்த குழந்தைய என்கிட்ட எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அவனை அனுப்புனார். முனிவர் சொல்கிறத போலவே 15 மாதங்கள் கழித்து அழகான ஆண் குழந்தை அவனுக்கு பிறந்தது. ஆனால் அவன் மனைவி இந்த முறை குழந்தைய தர மறுத்துட்டா. இந்த முறையும் நான் என் குழந்தைய இழக்க விரும்பலைன்னு சொல்லி மனைவி கதறி அலறா. அந்த முனிவர் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்னு மனைவிக்கு நம்பிக்கை கொடுத்து அவளை சமாதானப்படுத்திட்டு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு முனிவரை பார்க்க போகிறான் அந்த வாலிபன். அந்த குழந்தைய அந்த வாலிபன் கிட்ட இருந்து வாங்கின முனிவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரியே ஏற்கனவே தயாராக இருந்த குழிக்குள்ள குழந்தைய உயிரோட வச்சு மூடினாரு. இந்த முறை வாலிபனோட மனைவி முனிவரை கடுமையாக திட்ட ஆரம்பிச்சிட்டா. அதையெல்லாம் கண்டுக்காத முனிவர், மகனே, நீ என்னை நம்பு, உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இனி சில மாதங்கள் கழித்து உனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய என்கிட்ட கொண்டு வான்னு ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாரு. அந்த முனிவரை முழுமையாக நம்பினவன் எந்த கேள்வியும் கேட்காம மனைவியை அழைச்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு திரும்பினான். அந்த முனிவரோட வாக்குப்படி சில மாதங்கள் கழித்து அவனுக்கு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்துச்சு. அந்த குழந்தைய அந்த முனிவர்கிட்டே கொடுத்தான் அந்த வாலிபன். அந்த குழந்தைய வாங்கின முனிவர் ஏற்கனவே புதைக்கப்பட்ட 2 குழந்தைகளுக்கும் நடுவில் ஒரு கம்பளியை விரித்து அந்த குழந்தைய படுக்க வச்சார். மகனே, உன்னோட மனைவி முற்பிறவியில் தான் செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சே 2 பாவங்களை செஞ்சா. அந்த 2 பாவங்கள் தான் கர்மாவை தீர்த்துக்கிறதுக்காக குழந்தைகளாக பிறந்திருக்கின்றன. அந்த குழந்தைகளோட ஆத்மா என்ன சொல்லுதுன்னு நீயே கேளுன்னு சொன்னார். முதல் குழந்தை புதைக்கப்பட்ட குழியிலிருந்து குரல் ஒன்று கேட்டுச்சு. முற்பிறவியில் நானும் என் காதலியும் உயிருக்குயிராக காதலித்தோம். வீட்டில் எங்கள் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. இவளிடம் உதவி என்று நான் கேட்க இவளும் உதவி செய்வதாக நடித்து பெண் வீட்டில் உள்ளவர்களுக்கு என்னை காட்டி கொடுத்து என் உயிர் போக காரணமாக இருந்தாள். அதற்கு பழி வாங்கவே இந்த ஜென்மத்தில் இவளுக்கே மகனாக பிறந்து அடுத்தவன் கையால் தன் மகன் கொல்லப்பட்டால் அந்த வலி எப்படி இருக்கும் என்ற அந்த நரகத்தை தர நினைத்தேன். ஆனால் அதற்குள் இந்த முனிவர் அதை தடுத்து விட்டார்னு வருத்தமாக சொன்னுச்சு. இப்போ அந்த 2வது குழந்தையோட ஆத்மா பேசுது. இவ போன ஜென்மத்தில் உயர்ந்த பதவியில் இருந்துக்கிட்டு தனக்கு வேண்டியதை மற்றவர்கள்கிட்ட அபகரிக்கிறதையே வேலையாக வச்சுருந்தா. இப்போ அந்த 2வது குழந்தையோட ஆத்மா பேச ஆரம்பிக்குது. இவ போன ஜென்மத்தில் உயர்ந்த பதவியில் இருந்துக்கிட்டு தனக்கு வேண்டியதை மற்றவங்க கிட்ட அபகரிக்கிறதையே வேலையாக வச்சுருந்தா. என்கிட்ட சொந்தமாக இருந்த விவசாய நிலங்களை அபகரித்து என்னை ஒருவேளை உணவுக்கே பிச்சை எடுக்கிற நிலைக்கு ஆளாக்கிட்டா. அதுக்கு பழி வாங்க தான் இவளுக்கு மகனாக பிறந்து உலகத்தில் இருக்கிற கெட்ட பழக்கங்களையெல்லாம் பழகி இவகிட்ட உள்ள எல்லா செல்வங்களையும் அழித்து இவளை நடுத்தருவில் நிறுத்தணும்னு நினச்சேன். ஆனால் இந்த முனிவர் அதை தடுத்துட்டாருன்னு வருத்தமாக சொன்னுச்சு. இப்போ அந்த 2 ஆத்மாக்களும் உயிரோடு இருக்கிற பெண் குழந்தைகிட்ட, ஆமாம், நீ எதுக்காக இவளுக்கு மகளாக பிறந்தன்னு கேட்டுச்சு. நான் இந்த வாலிபன் செஞ்ச புண்ணியத்தில் பிறந்தவ. முற்பிறவியில் என்னை பெற்றவங்க அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க.
இந்த வாலிபன் தான் என்னை தத்தெடுத்து வளர்த்தான். அவன் செஞ்ச அந்த புண்ணியத்தால் இறைவன்கிட்ட ஒரே ஒரு வரம் மட்டும்தான் நான் கேட்டேன். இந்த ஜென்மத்தில் அவனுக்கு மகளாக பிறந்து இந்த நாட்டில் உள்ள உயர்ந்த பதவிகள் அடைஞ்சு என் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கணுங்கிறது தான் அந்த வரம். அதுக்காகவே நான் அந்த வாலிபனுக்கு மகளாக பிறந்திருக்கேன்னு அந்த பெண் குழந்தை சொல்ல, அதை கேட்டுட்டு இருந்த அந்த வாலிபன் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைஞ்சான். அப்போ அந்த வாலிபன் அந்த முனிவரை பார்த்து, ஒருத்தன் செய்த தவறுக்கான கர்மாவை அனுபவிக்காமல் அதை தடுக்கிறது தவறு இல்லையான்னு கேட்டான். கர்மாவை தடுக்கிறது தவறு தான், ஆனால் உன் புண்ணிய கணக்கில் அவளோட பாவ கணக்கு பாதி கழிஞ்சு உயிருக்கு வந்த கர்மா ஊனத்தோடு நிறுத்திக்கிச்சு அப்படின்னு முனிவர் சொல்லவும், தம்பதிகள் 2 பேரும் முனிவரை வணங்கிட்டு தான் குழந்தையோட சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி போனாங்க. ஒவ்வொருத்தரும் தான் வாழ்க்கையில் செய்கிற பாவங்கள் எப்படி தன்னோட குழந்தைய வந்து அடையுதோ அதே மாதிரி நீங்கள் செய்கிற புண்ணியங்களும் உங்களோட குழந்தைகளை வந்து அடையும். அதனால் உங்களோட குழந்தைகளுக்கு மதிப்பு மிக்க ஏதாவது ஒன்று நீங்கள் தர விரும்பினா பொன் பொருள்களை சேர்க்கறதுக்கு முன்னாடி புண்ணியங்களை சேர்த்து வைங்க. அதை விட இந்த உலகத்தில் தலை சிறந்த ஒன்று எதுவுமே இல்லைன்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இது வாழ்க்கை வாழ்வதற்கே விஸ்டம் ஸ்டோரிஸ். நான் உங்கள் பவி. நன்றி, வணக்கம்.